சாப்பாடு தரமா இருக்கும். எப்போ போனாலும் இந்த பக்கம் சாப்பிட்டு தான் போவேன். என் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, யார் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா சாப்பிட்டேன். அவங்க டேஸ்ட் ஒரே டேஸ்ட் தான். டேஸ்ட் பார்ப்போம். அது ரொம்ப பிடிச்சது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரத்துலேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். தாம்பரத்தில் நம்ம வந்து கடையோடு பார்த்தீங்கன்னா சக்தி கணபதி வீட்டு சாப்பாடு கடை. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா MCC காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்தீங்கன்னா இந்த ரயில்வே கிராண்ட் அந்த வால் ஒட்டினதுலேயே இருக்கும். இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சைட் டிஷ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. சிக்கனு ஃப்ரான் மட்டும் தான் இங்கே மெயின் டிஷ், சைட் டிஷ் வந்து மெயினான டிஷ்ஷாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 60 ரூபா தான். சிக்கன் 60 ரூபா, ஃப்ரான் 60 ரூபா. கடமா போட்டி மட்டும் எப்பயாவது அவங்க கிடைக்கும் போது அதை போடுவாங்க. அதை தவிர்த்து வந்து ஃபிஷ்ஷு, எக்கு, ஆம்லெட் சொல்லி இதெல்லாம் எப்பயுமே இருக்கும். 60 ரூபாய்க்கு இங்கே ப்ரான் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் இருந்துச்சு. ஏன்னா நல்லா தொக்கூட கொடுக்குறாங்க, நல்லா பெரிய பெரிய ப்ரானாகவே இருந்துச்சு. ஃபிஷ்ஷு மட்டும் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அது விலை மாறும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 30-40 தான் இருந்துரும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் சைடில் இப்போ தான் ஒரு சில இடத்துல வந்து நல்லா இந்த மாதிரி 60 அன்லிமிட்டட் மீல்ஸ் இதெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். முட்டை கூட பார்த்தீங்கன்னா அந்த தொக்கூட தான் வச்சுருக்காங்க. அது வந்து 10 ரூபா தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. இப்போ நம்ம இங்கே தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். நம்மளும் போயிட்டு எல்லாமே ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். 7 வருஷமா பண்ணுறேன். எப்படி ஆரம்பிச்சீங்க? சும்மா சின்னதாக ஸ்கூல் போட்டு ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தீங்க ஆரம்பத்தில் சாம்பார், ரசம், மீன் குழம்பு மட்டும். முட்டை போடுவோம். இப்போ ஒரு 5 வருஷமா மட்டும் சிக்கன் குழம்பு, எறா தொக்கு எல்லாம் போட ஆரம்பிச்சோம். சைடிஷ் மீன் வறுவல், முட்டை ஆம்லேட்டு, இது எறா தொக்கு, சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு, முட்டை இல்லைன்னு சிக்கன் தொக்கு. முட்டை 10 ரூபா, சிக்கன் 60 ரூபா, எறா 60 ரூபா, மீன் 40 சைஸுக்கு தகுந்த மாதிரி, இல்லை 30. மீன் மட்டும் மாறும் ரேட்டு. 30, 40 மாறும். சமைக்கிறது நாங்கள் 3 பேர் சமைப்போம். 4:30 மணிக்கு மார்க்கெட் நைட்டே போயிடுவோம். ஈவினிங் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கஷ்டமா இருந்தா எப்படி சொல்றது, கஷ்டமா இருந்தா நான் லைஃப் சந்தோஷமா இருக்கணும்ல. சாப்பாடு 60 ரூபா பார்சல். ஃபுல் சாப்பாடு சரி கொடுக்கலாம், ஏத்தலாம். சரி நம்பி வராங்க நிறைய பேர். வரவங்கலாம் அது சைஸ் மாறும். எறா ஒரு டைம் பெருசா வரும், ஒரு டைம் குட்டி குட்டியாவும் இருக்கும். சைஸ் மாறும். மீனும் காணாங்கத்தை மீன், ஏரி வவால், அப்புறம் வந்து இது கிழங்கா, அப்படி எல்லா மீனும் கலந்து போடுவோம். உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு எங்க வீட்டுக்காரு. கடை டைமிங் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் மணி 12 மணிக்கு ஆரம்பிப்போம். மணி 3க்கும் முடிஞ்சிடும், 2க்கும் முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 4 ஆகும். 12 மணிக்கு கரெக்டா 11:45, 12 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அதுக்கு மேல தள்ள மாட்டோம். குழம்பு போதும். MCC ஆப்போசிட் வேளச்சேரி மெயின் ரோடு. நல்லா இருக்கிறேன். எவ்வளவு நல்லா வரீங்க சாப்பாடு? நான் ஒரு 7-8 வருஷமா இங்கதான் போயின்னு இருக்கிறோம். சாப்பாடு தரமா இருக்கும். எப்போ போனாலும் இந்த பக்கம் சாப்பிட்டு தான் போவேன். என் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, யார் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. நல்லா சாப்பிடலாம். இருந்தா அக்கா காசு இல்லைனா சாப்பிட்டு போப்பான்றாங்க. நம்ம ரெகுலரா சாப்பிட்றதுனால ஆட்டோக்காரன் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா லைனா ஆட்டோக்காரங்களா வந்துட்டு இருப்பாங்க. ஆமா, கூட்டமே இடம் இருக்காது. புல்லுன்னு இருக்கும். நல்லா இருக்கும். சைடிஷு மீன், எப்பயாவது சிக்கனு, முட்டை தொக்கு வச்சிருப்பாங்க. எப்போ வேணும் ஏதாவது ஒன்று வாங்கிக்க வேண்டியது தான். மாற்றி தரமா இருக்கும். வெளியே ஹோட்டலை விட இங்க சூப்பரா இருக்கும். கம்மி தான், நிறைய எல்லாம் கிடையாது. 60 ரூபா கம்மி தான். வெள்ளம் சேர்த்தா 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிடலாம். கம்பெனி நல்லா இருக்கும். உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா சாப்பிடுறேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா சாப்பிடுறேன்.
சாப்பிட்றது வித்தியாசம் இருக்கா? அவங்க டேஸ்ட் ஒரே டேஸ்ட் தான். இது வரைக்கும் உங்களுக்கு டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் பொரியல், எல்லாமே இருக்கு. சைட் டிஷ்ல ரைடிஸில் மீன், எறா, எல்லாமே ஓகே தான். ஏன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். 60 ரூபா சாப்பாடு தராமல் தரலாம். சாப்பாடு 3 வாட்டி கேட்டாலும் போடுவாங்க. மகளே ஃபைனலாக வந்து நாங்களும் இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நான் என்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். இன்னைக்கு வந்து சிக்கன் இல்லையா, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானதுனால சிக்கன் போட முடியல. ஃபிஷ்ஷு அண்டு ப்ரானு எக்குன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. நான் 3மே வாங்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 60 ரூபாய்க்கு வந்து அவங்க கொடுக்குற குவான்டிட்டி சரி. ஒரு ப்ரான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பீஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுவுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ப்ரான் வந்து வெறும் இதுவாகவே சாப்பிட்லாம். எப்படி சொல்கிறேன்னா, தொக்கு, அந்த தொக்கை மட்டுமே ஊற்றி வச்சு பரட்டி அடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட், அந்த தொக்கோட டேஸ்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மட்டன் குழம்பு தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஃபிஷ் குழம்பு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொவிஞ்சல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த மட்டன் குழம்பு ஊற்றும்போது அந்த தொவிஞ்சல் அதோட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மட்டன் குழம்பு வந்து எனக்கு ரொம்ப வருது. சிக்கனை விட வந்து எனக்கு வந்து மட்டன் குழம்பு தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தவிர்த்து வந்து சாம்பார் அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெரைட்டி ரைஸுமே இருக்குது. வெரைட்டி ரைஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. தக்காளி, பிரிஞ்சி, லெமனு. நான் வெரைட்டி ரைஸ் கொஞ்சம் 50 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒயிட் ரைஸ் இந்த மீல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தரமாக இருக்குது. நீங்கள் தாம்பரம் சைட்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம எம்சிசிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிரவுண்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வெளியிலேயே இருக்குது. மேக்ஸிமம் நான் டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் கொடுத்துறேன். கண்டிப்பாக தாமரை சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.